ஜீசஸ் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. 4 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த மே மாதத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த அதிகாலை வேளையில அவர்கள் நாம் அறியாத ஆண்டவரை கல்லறையில வந்து அதிகாலையில தேடும் போது அவளை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. தேவன் கிருபையை பெற்றுக் கொண்டார். முதலாவது தரிசனமானதை அவர் பார்த்தார். ஆண்டவர் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டபடி இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வல்லமையும் கிருபையும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில சமாதானத்தையும் ஆளுகையும் தேவனுடைய மகிமை நைசுரியத்தினாலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நாளில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, எங்கள் தேவனே, இந்த கால வேளையில உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த மே மாதத்தை உடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்தீர். எபினேசரா, யெகோவா ஈராக இந்த 5ஆம் மாதம் இருப்பை எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நீரப்பா. ஆசாரியர்களுக்கு சுதந்திர நீர், சொத்து நீர் ஆண்டவரே. நீர் தான் எங்களுடைய பங்குப்பா ஆண்டவரே. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேசம் ஆசீர்வதிக்கப்பட, உலகத்தின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த பயங்கரமான பொல்லாங்கிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இந்த நாவின் சுவாசத்தினாலே அவைகள் ஒன்றுமில்லாமலாக சீக்கிரத்துல நல்ல அமைதலும் சமாதானமும் இந்த தேசத்துல உண்டாகத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யணும்பா. கிருபைக்காக இறங்கி உடைய நாமம் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். இந்த கால வேளையில நல்ல கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தி பாடுவோம். Glory to Jesus. Hallelujah. Amen. Hallelujah.
நல்ல செய்தியை கர்த்தர் நமக்கு தருவார். கரங்களை தட்டி பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே.
கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நன்மையா இருந்தார். இந்த 4 மாதங்களும் மார்ச் மாதத்திலும் ஏப்ரல் மாதத்திலும் கர்த்தர் நம்மளை போஷித்தார், நடத்தினார். ஒரு தகப்பன் தோல் சுமப்பது போல சுமந்தார், ஒரு தாய் தேற்றுவது போல. ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருந்தாலும் அவள் இறங்காமல் இருந்தாலும் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 2 மாதங்கள் கர்த்தர் ஆண்டவர் நம்மளை மகிமையாய் நடத்தினார். எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ரிபலா ஹரபா ஷகல தரபா. நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா, உம்முடைய இரக்கத்துக்காக. ரிபா ஹரபா ஷகல தீரமா. மகத்தான கிருபை, மகத்தான இரக்கம், மகத்தான அன்பு, மகத்தான உம்முடைய மகிமை ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல் ஆண்டவரே, உம்முடைய கருசனை ஆண்டவரே, உம்முடைய அக்கறை, ஒரு அரவணைப்பு ஆண்டவரே, எங்கள் மேல் அர்ப்பணிப்போடு இருந்து நடத்தினீரப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் நன்றி செலுத்துங்க. எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. மகிமை, கனம், துதி, புகழ். ஹல்லேலூயா. ரிபா ஹரபா பாபா பாபா ரிஹல தரபா ஷிகல தரபா பாபா ரபா ஷகல தரபா ரிபல விரபா ஷிகல தரபா பாபா. இந்த உலகத்திலே தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை. அவரே ஏக சக்கரவர்த்தி, அவரே நித்தியானந்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒருவராய் சாவாமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒருவரும் காணக்கூடாத தேவன். அவருக்கே கனம், அவருக்கே மகிமை, அவருக்கே துதி, அவருக்கே புகழ் உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை நாயகன் மீதே, ஆராதனை வேந்தன் மீதே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்கள் சேனை நல்வதிகளே, எங்களை புற்றுடைய ரட்சிகள் அவருடைய உனக்கு ஆராதனை உமக்கே துதி.
மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை நம்ம மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய செக்கினா மகிமை. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் கூடியிருக்கிற இடத்துல அவர்கள் ஹல்லேலூயா அவர்கள் பணி செய்ய முடியாதபடி அந்த இடம் அசைந்தது போல உங்கள் வீடுகளிலே, உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவன் ஒரு அசைவை உண்டாக்குகிறார். அவருடைய பிரசனம் இறங்கி வருவதாக, அவருடைய மகிமை இறங்கி வருவதாக, அவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. தேவ பிரசனம், தேவ வல்லமை, தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, கனத்தை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம். நீரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவர், ஜீவாதிபதி. ஹல்லேலூயா. கொல்லவும் மணிக்கவும் ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே, நீரே கொள்ளுகிறவர், நீரே உயிர்ப்பிக்கிறவர், நீரே ஜீவனை கொடுக்கிறவர், நீரே ஜீவனை எடுக்கிறவர், ஜீவாதிபதியே உம்மை நாங்கள் ஆண்டவரே வணங்குகிறோம் அப்பா. எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவும் இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடும். உம்முடைய மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் உயரட்டும் ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி தேவன் உயர்ந்திருப்பீராக. இந்த தேசத்தை ஆளுகை செய்வீராக, இந்த உலகத்தை ஆளுகை செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. கொடிய வைரஸ் ஒன்றுமில்லாமல் ஆவதாக. அது தனியதாக, அதனுடைய தன்மை செயலற்று போவதாக. இயேசுவின் நாமத்தினால, தேவனுடைய பிரசன்னத்தினால அதனுடைய செயலாக்கம், அதனுடைய செயல் அது ஆண்டவரே அடங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாடுகளுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அமெரிக்கா ஆண்டவரே, இத்தாலி ஆண்டவரே, பிரான்ஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிங்கப்பூர் ஆண்டவரே, இந்தோனேஷியா ஆண்டவரே ஸ்தோத்திரம். வளைகுடா நாடுகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா நாடுகளிலும் பலவிதமான போராட்டங்கள் இருக்கிற மத்தியில கர்த்தராலதான் முடியும். நாங்கள் ஜெபிக்கலாம், உம்மிடத்துல விண்ணப்பிக்கலாம். ஆனால் தேவன் ஒரு பர்பஸுக்காக இதை செய்திருக்கிறேன், இதை அனுமதித்திருக்கிறேன். ஒரு மனிதன் ஆண்டவரே அவனே உண்டாக்கினது, எதிர்வினையாய் உண்டாக்கினதுனால தேவன் மனிதன் எதை வேணாலும் செய்யலாம் என்கிற துணிகரம் அவன் ஆண்டவரே இந்த நாட்களிலே அதிகமாய் பெருக்கெடுத்து போய் காணப்படுகிறது. கர்த்தர் அதை அடக்கும்படியாக ஆண்டவரே இந்த உலகத்திலே மனிதனுடைய நாணத்தை காட்டிலும், மனிதனுடைய செயலாக்கத்தை காட்டிலும் ஆண்டவரே ஒரு பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அதை கற்றுக்கொள்ள ஆண்டவரே, அதை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. 2 கரங்களை உயர்த்தி கெஞ்சுகிறோம். இரக்கம் தேசங்களிலே உண்டாவதாக. இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்திலே ஒரு சமாதானம் உண்டாவதாக. இந்த தேசத்திலே ஒரு ஆளுகை உண்டாவதாக. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டவரே பல ஸ்டேட்ல பயங்கரமாக பாதிப்பு. மகாராஷ்டிராவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். டெல்லி பகுதியில, பஞ்சாப் பகுதியில ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக ஆண்டவரே ஸ்டேட்டுகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கிற தனித்து வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாயை இழந்து, தகப்பனை இழந்து, ஆண்டவரே சகோதரியை இழந்து ஆண்டவரே தவிக்கிற எல்லாருக்காகவும் செபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாருக்கும் நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே இயேசுவே கர்த்தர் இறங்கும். ஆறுதலின் நாயகன், ஆறுதல் தருகிற தேவன், சகல ஆறுதலின் தேவன், ஆறுதலை தருகிறவர், ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர். தாயை இழந்து, தகப்பனை இழந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இழந்து போயிருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும், நம்பிக்கையை கொடும், கர்த்தர் கரம் பிடிக்கும். ஆண்டவரே நீரே உண்மையான தேவன் என்பதை ஜனங்கள் அறியட்டும் அப்பா. கர்த்தர் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை தாரும். ஆண்டவரை தடவி ஆதரவை கண்டுகொள்ளட்டும். உமது அன்பை ருசித்து பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதிலும் ஆளுகை செய்கிற ஆண்டவரே ஜனாதிபதிக்காக, உதவி ஜனாதிபதிக்காக, ஆண்டவரே பிரதம மந்திரிக்காக, ஒவ்வொரு ஆண்டவரே IPS IAS ஆண்டவரே உயர்மட்ட குழுவில் இருக்கிற, சுகாதாரத்துறையில இருக்கிற உயர்மட்ட குழு அதிகாரிகள் எல்லாருக்காகவும் இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்காக, அமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற துறைகளுக்காக ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே
ஆண்டவரே இந்திய தேசத்துல கர்த்தர் ஒரு இடத்துல கூட பாதிப்பு இல்லை என்கிற ஆண்டவரே காரியத்தை நாங்கள் சீக்கிரத்தை கேட்டு எங்கள் தேவனை நாங்கள் துதிக்க போகிறோம். அது உம்மாலதான் முடியும், வேற யாராலும் முடியாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அன்றாட தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள், சமாதானம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு ஆறுதல், நிம்மதி, ஒரு நம்பிக்கை ஆண்டவரே அவர்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஆண்டவரே அநேக ஆண்டவரே பொருட்கள் இருக்கிறவர்கள், ஆண்டவரே பணங்கள் இருக்கிறவர்களுக்கு அவருடைய இருதயத்தை, மனிதனுடைய இருதயம் உடைய கைகளிலே நீர்க்காலை போல இருக்கிறது. ஆண்டவரே ஏழைக்கு, ஆண்டவரே திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களுக்கு, ஒருவேளை போஜனம் கூட இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கைகளிலும் அவருடைய ஆண்டவரே இருதயங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்குதுப்பா. எல்லாருடைய இருதயங்களையும் திருப்பும் இயேசுவின் நாமத்தினால. ஒருவர் கூட ஆண்டவரே பட்டினி கடந்தேன் என்று சொல்லக்கூடாது. ஒருவேளை ஆண்டவரே போஜனம் கிடைக்கல என்று சொல்லக்கூடாது. பட்டினி இருக்கக்கூடாது, பற்ற இருக்கக்கூடாது, செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய மகிமையை நைசுரத்தும்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பீராக. ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திப்பீராக. போதைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போதைகள் குடும்பங்கள், துணைவியார்கள், பிள்ளைகள், ஆண்டவரே விசுவாச மக்கள் ஏசப்பா, எல்லா பொருளாதாரத்திலே குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, விடுதலை இல்லாதபடி, ஒரு பயம் ஆண்டவரே, ஒரு இருள் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஜனங்களையும் விடுதலையாக்கி ஒரு நம்பிக்கையை கர்த்தர் தருவீராக இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது தேவ பிரசன்னம் எல்லா வீடுகளிலும் இறங்குவதாக. புதிய நம்பிக்கையை தாரும், புதிய விடியலை கர்த்தர் தந்து எங்கள் ஆண்டவரே தமிழ்நாட்டை, திருச்சியை, தில்லைநகர் பகுதி மக்கள் யாவருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சியில் இருக்கிற எல்லா ஊழியக்கார குடும்பங்களுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே விசுவாச மக்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக ஏசப்பா, மறுமை கூட்டுக்கு கீழ் இருக்கிற எல்லாருக்காகவும் நினைத்து ஜெபிக்கிறோம். இறங்கும், இறங்கும் அப்பா, இறங்கும். எல்லாருடைய மனதும் திருப்பப்படுவதாக. நீர் திருப்பும் ஆண்டவரே. ராஜாக்களின் இருதயத்தை திருப்புவது போல அநேகருடைய உள்ளங்கள் திருப்பி ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் சேர கர்த்தர் தான் செய்யணும். கர்த்தர் கிரியை செய்யணும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆராதனையை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். பாடின ஆண்டவரே ஜெபத்தை, ஆண்டவரே பாடலை, ஆராதனையை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் தூய பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவேளையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. 4 மாதம் கடந்து இந்த 5வது மாதத்திலே இந்த காலவேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு நல்ல செய்தியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நாம் ஒரு சில வார்த்தைகளை வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவர். இந்த நாட்களிலே அற்புதங்களை நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாசிப்போம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதில் போடப்பட்டிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும். இது எங்களை ஆறுதல் படுத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை சத்துவப்படுத்தட்டும், எங்களை உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் பலப்படுத்தட்டும், ஒரு நம்பிக்கையை தரட்டும். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவேளையில நான் உங்களோடு கூட பேசுகிறது என்னவென்றால், இழந்து போனதை மீண்டும் தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இழந்து போனதை ஆண்டவர் திரும்பவும் நமக்கு தருகிறார். ஆண்டவர் ஏதோ ஒன்றை இழந்து போயிருந்தது மனுக்குலம். ஆனால் கர்த்தர் எதை இழந்தது என்றால், தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் தேவனோடு உள்ள உறவையும், அந்த ஆழமான உறவை அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லும். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் மேன்மையான அந்த ஐக்கியத்தையும் உறவையும் பிரசன்னத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள். ஆண்டவராகிய
ஆண்டவராகிய இயேசு அதை சீர்படுத்தி சப்பனிட்டு ஆண்டவர் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்து போயிருக்கிறீர்கள், இந்த 4 மாதத்திலே எதை இழந்து போய் இருக்கிறீர்களோ ஆண்டவர் அதை திரும்பவும் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒருபோதும் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவும் கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தையும் நீங்க இழந்து போகாமல் இருக்க, அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற உன்னதமான அனுபவம். அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்து போய் இருக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதை திரும்பவும் தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவையும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தையும் இழந்து போகாமல் இருப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நீங்க ஏனோக்கை பத்தி வாசித்தீர்கள் என்றால் ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 23, 24 பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்திருந்தார். 65 வயதான போது அவன் மெத்துசோலாவை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் 23ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அதிலே மெத்துசோலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து அவன் சஞ்சரித்தான். 24ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனோடு சஞ்சரிப்பது, தேவனோடு ஐக்கியமாய் இருப்பது, தேவனோடு உறவோடு இருப்பது, அல்லேலூயா, அந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் இழந்து போன உறவை திரும்பவும் புதுப்பிக்கதான் இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஆண்டவர் பரிகாரத்தை ஆண்டவர் உண்டாக்கி அதை சீர் பண்ண ஆண்டவர் உண்டாக்கினார். இழந்து போனதை திரும்பவும் நமக்கு தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனீர்கள்? ஏனோக்கு சஞ்சரித்தான். இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்தீர்கள் என்றால், நோவா, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி அவர்களுக்கு தேவனோட ஐக்கியத்தையும் தேவனோடு இருக்கிற உறவையும் அவர்கள் புதுப்பித்துக் கொண்டார்கள். அடிக்கடி தேவனோடு கூட உரையாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை பார்த்தீங்கன்னா அந்தி சந்தி, அல்லேலூயா, மத்தியான வேளைகளிலே தேவனை துதித்து ஆராதித்து தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து அந்த ஐக்கியத்தை அந்த உறவை அவன் தக்க வைத்துக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தார். அவன் 3 வேளையும் அவன் தான் செய்தபடியே அவன் செய்து தேவனோடு கூட உறவை வலுப்படுத்திக் கொண்டான். பவுல் ஆற்றங்கரை ஓரத்திலே அமர்ந்திருந்து வணக்கமாய் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு விடிய கால வேளையிலே அதிகாலை வேளையிலே கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை, பிதாவோடு கூட இருக்கிற உறவை அவர்கள் புதுப்பித்துக் கொண்டார்கள். அவர்கள் தேவனுடைய கரத்திலே அவர்கள் எப்பொழுதும் கனெக்ட் ஆகியிருந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு சில பக்திமான்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஜான் வெஸ்லி 10 நிமிடத்துக்கு ஒரு முறை அவர் நான் தேவனோடு கூட இருக்கிறேனா என்று பார்த்து ஒரு சிறு ஜெபம் செய்வார். சிறு ஜெபம் செய்துவிட்டு தேவ பிரசன்னத்தை அவர் உணர்வார். கர்த்தரோடு கூட ஐக்கியம் என்கிறது தான் என்னுடைய பலன் என்று அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, ஸ்மித் அவர்கள் கோட்டு பாக்கெட்டில் ஒரு புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை அவர் வைத்திருப்பார். அதை அடிக்கடி தேவ பிரசன்னத்தில் நான் இருக்கிறேனா, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி வேத வசனங்களை வாசித்து தன்னை அவர் தயார்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, டாக்டர் பிள்ளை கிரகாம் அவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே தேவனோடு கூட தொடர்புகளை கொண்டு இருப்பார்கள். பலர் துதித்துக் கொண்டிருப்பார்கள். சில பேர் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். சில பேர் அநேகருக்கு சாட்சி சொல்லுவார்கள், அநேகர் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள், அநேகர் டிராக்ட் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தனியாக குடும்பமாக அநேகரோடு கூடி ஜெபம் பண்ணி தேவனுடைய ஐக்கியத்தின் உறவையும் அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய உறவையும் தேவனோடு கூட உள்ள உறவையும் ஐக்கியத்தையும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இதை இழந்து போயிருக்கிறீர்களா? இந்த நாட்களிலே தனி ஜெபம் முக்கியம், குடும்ப ஜெபம் முக்கியம்.
பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் முக்கியம். தனியாக வேதத்தை வாசிப்பது, தனியாக தியானிப்பது, தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார், ஆவிக்குரிய வரங்கள், அல்லேலூயா, அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அல்லேலூயா, வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், அவைகளை பெற்றுக்கொண்டு ஞான திருஷ்டிகாய் மாறுங்கள். ஏதோ ஒருவரை அல்ல, எல்லாரும் அப்படி மாற வேண்டும். எழுப்புதல் ஒரு தனிப்பட்ட மனிதன் மூலமாய் வராது. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அவர் அக்கினியை போடுவார். வாலிப சகோதரனே, சகோதரியே, கடைசி யோவேலிலே சொல்லப்பட்டபடி கடைசி நாட்களிலே அவர் மாம்சமான யாவர் மேலும் அவருடைய தம்முடைய ஆவியை ஊற்றுவார். தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் வாலிபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரனே, நீ ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, ஆவியிலே நிரம்பியிரு, அந்நிய பாஷையை பேசு, தேவனோடு கூட கனெக்ட் ஆகிரு. கர்த்தர் உன்னை கொண்டு இந்த உலகத்தை அசைப்பார். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு, ஆவியிலே நிரப்பப்படுகிறது. ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள், ஞான வரங்களை நாம் விரும்பி கேட்டு தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொண்டு தேசத்துல என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்முடைய அதிபதிகளுக்கு சொல்லி தேசத்தை காப்பாற்றுகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலாய், தனித்தனியாய் ஜெபிக்க வேண்டும். தனித்தனியாய் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆவியிலே தனித்தனியாய் ஜெபித்து தேவனோடு கூட ஆவியிலே நெருங்கி ஆண்டவருடைய சித்தத்தை, விருப்பத்தை, பிரியத்தை அறிந்து வாழ வேண்டும். எழுப்புங்கள். ஹல்லேலூயா. ஏதோ 2 மணி நேரம் உட்கார்ந்தோம், பொழுது கழிச்சோம் இல்ல. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உன்கிட்ட பேசியிருக்காரா? நீ பேசியிருக்கிறா? உனக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறாரா? உன்கிட்ட பேசாத நாட்கள் எத்தனை நாட்கள் ஆயிற்று? அழுது ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆயிற்று? இந்த நாட்களில் எழுப்பு. தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். நீதான் இந்த உலகத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புகிற வல்லமையான தீர்க்கதரிசி. ஒரு எசேக்கியேலாக, ஒரு எரேமியாவாக, ஒரு தானியேலாக, ஒரு யோசேப்பாக கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். கூட்டத்தோட கூட்டமா இருக்காத, தனித்துவமாய் யூனிக்காய் எழுப்பு. கர்த்தர் இந்த நாட்களில் எழும்ப போகிறார். ஒரு 4 காரியத்தை மாத்திரம் சொல்லி உங்களிடத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இழந்து போனதை தருகிறார். என்ன தருகிறார் என்று சொன்னால், இழந்து போன குடும்பத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம்பர் 1 வாசித்தல் என்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, தாவீது ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் பார்த்தீங்கன்னா நோவாவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவாவின் புஸ்தகம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமாக. ஆதியாகமம் 7:7. பாருங்க, நோவா அந்த காலகட்டத்திலே கொடுமை மிகுந்த நாட்களிலே, பயங்கரமான மோசமான சூழ்நிலையில் இருந்த நாட்களிலே தன்னையும் தன் குடும்பத்தையும் அவன் பாதுகாத்துக் கொண்டான். 8:18 வாசித்தீர்கள் என்றால், வாசிகள் அழிவுக்கு பின்பாக அந்த குடும்பம் தான் வெளியில் வந்தது. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே புறப்பட்டு வந்தார்கள். வேலைக்குள்ளே இருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால், வாசியுங்கள் வேகமாக. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததா? கர்த்தரை சேவிப்பது ஆகாதே என்று பார்த்தால், பின்ன யாரை சேவிப்பீர்கள்? யாரை சேவிப்பீர்கள் என்றால், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் செய்கிற தேவர்களை சேவிப்பீர்களா? சேவிப்பீர்களா? வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாக மோடியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இந்த யோசுவா அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16:30 வேகமாக. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு, அத பாருங்க, சிறைச்சாலைக்காரன் சொல்றான், ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றான். அடுத்தது 30ஆம் வசனம் 31 பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய
விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். 34ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அவன் அவர்களை தன் வீட்டிற்கே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். அல்லேலூயா. உன்னுடைய இழந்து போன குடும்பம், அல்லேலூயா, ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன் பிள்ளைகள், உன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டவர்கள், இந்த நாட்களிலே கர்த்தர் தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சூழ்நிலையில உன்னுடைய கணவருக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய உறவினர்களுக்காக, ரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்காக நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது அவர்கள் தேவனுடைய என்றென்றைக்கும் அவர் இருக்கிற இடத்துக்கு அவர்களை அழைத்து செல்ல கர்த்தர் உன்னை கருவியாக பயன்படுத்துகிறார். வீணாய் வெட்டி பொழுதை போக்காதபடி, டிவியை பார்க்காதபடி, அல்லேலூயா, கிளவி பேச்சுகளை பேசாதபடி, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி அவங்களுடைய பெயரெல்லாம் எழுதி வைத்து நான் சொல்லுகிறேன், இந்த உத்தரவு எல்லாம் முடியினப்ப ஒரு பெரிய எழுப்புதல் வரும். உனக்கே ஆச்சரியமா இருக்கும். நீ நல்ல ஜெபம் பண்ணினா உன் வீட்டுக்கார ரட்சிக்கப்படுவேன், உன் மனைவி ரட்சிக்கப்படும், அடங்காத உன் பையன் திருந்துவான், அல்லது கீழ்ப்படியாத ஒரு பொண்ணு கீழ்ப்படியும், அல்லையா, உன் இனத்தார் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. நீயும் உன் வீட்டார் எல்லாரும் சபைக்கு வரும்போது சபை ரெட்டிப்பாய் பெருக கர்த்தர் உதவி செய்வார். இழந்து போன குடும்பத்தை கர்த்தர் திரும்பவும் பெற்றுக்கொள்ள நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வருவ. ஆனா உன்னோடு கூட இருக்கிறவர்களை நீ ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் உன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டார். அததான் நீங்க வாசிக்கும் போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவனை பார்த்து 30வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவனை அக்கினி நாளாக சுட்டெடுத்து போட்டிருந்தாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது, எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. பயங்கரமாக அழுதான். தாவீது மன கிளேசமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கூட இருந்தவங்க கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நினைச்சாங்க என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணான்னா பயங்கரமான விரோதம். ஆண்டவரா, அவன் சிக்லாக்கிலே தன்னுடைய மனைவி, தன்னுடைய கூட இருக்கிறவருடைய எல்லாரையும் அங்க தங்க வைத்து விட்டு அவன் அங்க இருக்கிற மற்ற குன்றுகள், அல்லேலூயா, மலைகள்ல தங்கி இருந்தான். அவன் திரும்ப வந்து பார்க்கும்போது அது தீயில கொளுத்தப்பட்டிருந்தது. அந்த இடம் முழுவதும் பயங்கரமான சூழ்நிலை வித்தியாசமா இருந்தது. ஆனால் மனைவி, பிள்ளைகள், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்க கொண்டு போயிட்டாங்க. தீரையாய் அது கொழுந்து விட்டு எரிந்தது. எல்லாரும் மனம் கரைந்து போனாங்க. எல்லாரும் கல்லெடுத்து, அல்லேலூயா, தன்னுடைய தாவீதை அவன் கல்லெறிய துணிந்தார்கள். ஆனா அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் என்ன பண்ணான்னா ஆண்டவருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. எத்தனை தீமைகள் வந்தாலும் நன்மையாக மாற்றுவார் கர்த்தர். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தரை பற்றி கொண்டான், திடமனதா இருந்தான். இழந்து போன தன்னுடைய பிள்ளைகள், தன்னோடு கூட வந்த சகோதரருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் அவன் மீட்டுக் கொண்டான். அது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் நம்முடைய குடும்பத்தை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் தாவீது சொல்லுகிறான், என் ஆபத்தினாலில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் என்று சொல்லி கர்த்தரே எனக்கு ஆதரவா இருந்தார். இழந்து போன உற்சாகத்தை, இழந்து போன குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்ம இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது இழந்து போன உற்சாகம் தாவீது பாத்தீங்கன்னா 51ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க, வாசிப்போம். 51 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். இந்த நாட்களிலே இழந்து போன உற்சாகம், ஆதியில கொண்டிருந்த அன்பு, ஆதியில தேவனுக்காக செய்த கிரியைகள், எபிரேயர் 6:10 வாசித்தார், உன் கிரியைகளையும் நீ பரிசுத்தவான்களுக்கு செய்த அன்புள்ள கிரியைகளையும் இயேசு என்கிற நாமத்துக்காக பிரயாசப்பட்ட அன்புள்ள பிரயாசத்தையும் அவர் மறந்து விடுகிறதுக்கு அனுமதி உள்ள தேவன் அல்ல. இழந்து போன உற்சாகத்தை இந்த தனித்து இருக்கிற இந்த சூழ்நிலையில
அதிகமாய் அந்த உற்சாகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இரட்சணிய சந்தோஷத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிமியோன் அல்லேலூயா புதிய ஏற்பாட்டிலே பிள்ளையை கையில வைத்துக் கொண்டு சொல்லுகிறான், எவ்வளவோ நாள் காத்திருந்தான். அல்லேலூயா. அந்த பிள்ளை வந்தபோது என் கண்கள் உங்களுடைய இரட்சணியத்தை கண்டது என்று சொன்னான். அல்லேலூயா. இரட்சணியத்தை காண வேண்டும், உற்சாகமான ஆவியினால் நிரப்ப வேண்டும். ஆவி, உற்சாகமான ஆவி வரும்போது கர்த்தருக்காக எதையாவது செய்ய உன்னை கர்த்தர் எழுப்புவார். உற்சாகமான ஆவி பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று அழுகிறார். ஒரு காலத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:1 பாரும்போது, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அல்லேலூயா. அவனுடைய அறிமுகம் எப்படி இருக்குது பாருங்க. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று கர்ஜிப்போடு இருந்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், பல அற்புதங்களை செய்தவன், இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்தவன். அல்லேலூயா. இன்றைக்கு சோர்ந்து போய்விட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில உற்சாகத்தை இழந்து போய் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை அப்படியே விடவில்லை. எலியாவை போல ஏதோ ஒரு இழந்து போனது போல தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம் இழந்து நடைப்பணம் போல இருக்கிறீர்களா? எனக்கு பிரியமாய் இருந்தவர்கள் எனக்கு விரோதமாய் எழுப்பி விட்டார்களே என்று சொல்லி, அக்கறை கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனை நோக்கி பாருங்கள், அவர் கைவிட மாட்டார். நீங்கள் எதை இழந்து போன அந்த உற்சாகத்தை திரும்ப தந்து உன்னுடைய ஊழியத்திலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே உன்னை தலைநிமிர்ந்து நிற்க வைக்க அவரால் முடியும். அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, கிருபையை தருவார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இழந்து போன பலனை ஆண்டவர் கொடுத்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று துக்கப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்தான் சிம்சோன் என்று சொல்லி பார்க்கிறோம். பலனை இழந்து, மானத்தை இழந்து, மரியாதையை இழந்து, அல்லேலூயா, பெலிஸ்தருக்கு வேடிக்கை பொருளாய் மொட்டையடித்த தலை, கைகள், கால்கள் எல்லாம் வெண்கல விளக்குகளால் போடப்பட்டு கண் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை அவன் இழந்து போய் கூனி குறுகி போய் அவன், எனக்கு இந்த கடைசி நேரத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு காலத்துல கர்த்தருக்காக அநேக ஆத்துமாக்களை நீங்க ஆண்டவருக்காக நீங்க ஆத்ம ஆதாயம் செய்தது உண்டு, ஓடி ஊழியம் செய்தது உண்டு, உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தது உண்டு, வல்லமையான கிரியைகளை செய்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு சோர்ந்து போய் பலவீனமாய், அல்லேலூயா, சாக போற நிலைமையில வியாதியோடு, பிரச்சனையோடு முடங்கி போய், எனக்கு யார் இல்லையே, என்னை தூக்கிவிட யார் இல்லையே, என்னை உற்சாகப்படுத்த யார் இல்லையே, எனக்கு உதவி செய்து என்னுடைய ஊழியத்தை தட்டி கொடுக்க யார் இல்லையே நினைக்காதீங்க. ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியை அவன் என்ன செய்தான் என்றால், பரிசுத்த ஆவியானவரை அசட்டை செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது, ஆவியை அவிழ்த்து போடக்கூடாது. அல்லேலூயா. உறுதியாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்க குடும்பத்தில் இறங்குகிறது. சகோதரனே, சகோதரியை, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட சகோதரியை, கர்த்தர் உன்னை எழுப்புகிறார், உன்னை உயிரோடு கூட எழுப்புகிறார். உனக்கு இழந்து போன வரங்கள், வல்லமைகள், தாளந்துகளை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஒரு கம்பெனியில, வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல தலை கவிழ்ந்து போய் இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு இழந்து போன பலனை கொடுத்து உனக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். கடைசி ஆண்டவர் செய்தார். என்ன செய்தார் என்றால், கடைசி அதிகாரம், கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அவன் உயிரோடு கூட இருந்து பெலிஸ்தரை கொன்றதை காட்டிலும் அவன் இறந்து போகும்போது எல்லாரையும் அவன் கொன்று போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ரட்சணிய நாள், இதுதான் உற்சாகப்படுத்துற நாள். தனிமையா இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பலத்தை, சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்தி அவர் தன்னுடைய கிருபை நாள் எழுப்புவார். அல்லேலூயா. இழந்து போன பலனை கர்த்தர் தருவார். இழந்து போன பரிசுத்தம் ஆண்டவர் அடுத்ததாக இழந்து போன பரிசுத்தத்தை கர்த்தர் தருவார். வாசியுங்கள், லூக்கா எழுதின புஸ்தகம்
யோவான் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நம்முடைய ஆண்டவர் இழந்து போனதை தேடுகிறவர் மாத்திரம் அல்ல, இழந்து போனதை அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிறார். விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு அவர்கள் தேவனிடத்தில் கொண்டு வந்து நியாய தீர்ப்பை சொல்லி அவரை கல்லால எரிந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தார்கள். ஆனால் ஆண்டவர் கையை விரலை வைத்து கீழே அவர் எழுதும் போது எல்லாரும் ஓடிவிட்டார்கள். நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் செய்த பாவத்தை அவர் எழுதியிருப்பார். ஆகவே நாமும் குற்றவாளி, இவளை குற்றம் சொல்றதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் 11ஆம் வசனத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை குற்றம் சுமத்த மாட்டேன், நீ இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருடைய பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்து, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல பாவம் மன்னிக்கப்படும், ஆனா நிவர்த்தியாக நியாயப்பிரமாண மோசை கொடுக்கும் போது பாவம் மன்னிக்கப்படும், ஆனா நிவர்த்தியாகாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்தார், பாவத்தை நிவர்த்தி பண்ணார். அவர் குற்றமற்றவள் என்ற முத்திரையை போட்டார். எப்படி? அவருடைய பாவத்தை கல்வாரி சிலுவையில பாவ நிவாரண பலியாய் ரத்தத்தை சிந்தினதினால அவர் பாவத்தை நிவர்த்தி செய்தார். ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம், ஏதோ ஒரு இக்கட்டான ரகசிய பாவம், அந்தரங்கமான பாவம், நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்திருக்கலாம், ஏதோ பாவத்துல சிக்கி போய் இருக்கலாம். ஆண்டவரிடத்துல மனங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னித்து, இந்த பாவத்தின் தோஷத்தை மன்னித்து என்னை விடுதலை ஆக்கும் என்றார். கர்த்தர் உன்னை அப்படியே விடுதலை ஆக்கி ஒரு பெரிய அற்புதத்தை உனக்கு செய்வார். பாவத்தில் இருந்த அவளை கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மாற்றி அவளை பரிசுத்தவாட்டியாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவளாய் பின் நாட்களிலே கர்த்தர் அவளை மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் வாசித்திருந்தால் இழந்து போன ஜீவன், அல்லேலூயா, இழந்து போன ஜீவன், கடைசியாக இழந்து போன ஜீவன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்டார். லாசரே, மார்த்தாள் மரியாளை கர்த்தர் நேசித்தார். அவர் வீட்டிலே தங்கினார், அவளோடு கூட உறவாடினார். அவனுக்கு அன்பாக நேசித்த சிநேகிதன் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். அவன் வியாதியோடு கூட இருக்கும் போது அவனுக்கு ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்தார். நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா அவரும் அவங்க இருந்த ஊரும் அவர் இருக்கிற இடமும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அவர் வந்திருக்கலாம், ஆனால் தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக அவர் வெயிட் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மரித்த அந்த லாசருவை கர்த்தர் இழந்து போன லாசரு குடும்பத்தை அன்பு வைத்ததினால, நேசித்ததினால, தன் வீட்டை கொடுத்து அநேகருக்கு உபதேசம் பண்ண தன் வீட்டை கொடுத்ததினால, அவர்கள் மேல நேசத்தை கட்டளையிட்டதினால, நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட மரியாதை நிமித்தமாக கர்த்தர் லாசருவை உயிரோடு கூட எழுப்பி அவர் செத்து போய் 4 நாள் ஆன அவளை உயிரோடு கூட நிறுத்தினார். அல்லேலூயா. பின் நாட்களில் பெத்தேனியா பகுதிக்கு வரும்போது பந்தி விசாரிப்புல அவனும் உட்கார்ந்து இருந்தான். அங்க வந்து பார்த்தவர்களிலே அவனை லாசருவை பார்க்க வந்தவர்கள் தான் அநேகர். லாசரு நிமித்தம் இயேசு மேலே அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஜீவன் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம். உன் நிமித்தமாய் உன் அயலகத்தார், உன் சுற்றுச்சூழல் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவின் அன்புக்குள்ள வர கர்த்தர் ஒருவேளை இந்த தருணத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அல்லேலூயா. லாசரு இழந்து போன ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொண்டான். வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். பெத்தேனியாவுக்கு வந்த போது அவன் பந்தியில் இருந்தான். அவர் அருமை ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை அவர் உயிர்ப்பித்த போது இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப அவர் தந்து அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் இழந்து போனதை நம்முடைய வாழ்க்கையில தருவார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபம் பண்ணுங்கள். நான் சொன்னதான குறிப்புகளை கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஸ்பர்ஜன் என்கிறதான ஒரு நல்ல வேத பண்டிதர், அவருடைய பிரசங்கங்கள் அருமையா இருக்கும். அவருடைய அநாத விடுதியிலே தேவை இருந்ததினால
அவர் லண்டன் பட்டணத்துல பிரிஸ்டல் அப்படிங்கிற பட்டணத்துல பிரசங்கம் பண்ணிங்க போகும்போது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைத்தது. அந்த தொகையை அவர் இரவு நேரத்துல கர்த்தரிடத்துல சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஒரு தொகை இருந்தது, அது தேவையா இருந்தது, அழைத்தார்கள், நீ கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார். ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இல்ல அங்கு சார்ஜ் முள்ள முழங்கால் படியிட்டு அனாதை ஆசிரமத்தில் நாளைக்கு அவர்கள் சாப்பாட்டுக்காக என்ன செய்வது என்று அழுது கொண்டிருக்கிறார், நீ திரும்ப கொண்டு போய் அதை அவர்களிடத்துல கொடு என்று சொன்னார். உடனே அவர் தேடி கொண்டு போய் கொடுக்க போகும்போது அந்த சார்ஜ் முள்ள முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டு முடிக்கும் போது ஜெபத்துல அவரும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து முடித்த பிறகு ஆண்டவர் இதை உங்களிடத்துல கொடுக்க சொன்னார் என்று சொல்லி அந்த பணத்தை அவரிடத்துல கொடுத்து விட்டு தன் வீட்டுக்கு வந்தார். இவருக்கு கர்த்தர் சொன்னார் என்கிற, அதனால நமக்கு கொடுத்தோம் என்கிற சந்தோஷம். சார்ஜ் முள்ளருக்கு என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று அவருக்கு சந்தோஷம். ரெண்டு பேரும் நிம்மதியாய் அவர்கள் இருந்தார்கள். அவர் தன் பட்டணத்தில் வந்தார். பட்டணத்தில் வந்து பார்க்கும்போது அலுவலு வாங்கி பார்க்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இழந்து போனதை திரும்பவும் கர்த்தர் கொடுக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில எதை இழந்து போயிருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன். இந்த மாதத்திலே, ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவரே இந்த மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் எதெல்லாம் என் பிள்ளைகள் இழந்து போயிருக்கிறார்கள், தேசங்கள், நாடுகள், ஆண்டவரே சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொருளாதார நெருக்கடியை, வியாதியை, ஆண்டவரே என்னென்னத்தையோ இழந்து போயிருக்கிறாங்கப்பா. எல்லாவற்றையும் திரும்ப தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். என்னுடைய சபை மக்களை ஆசீர்வதியும். திருச்சி மாவட்டத்தை ஆசீர்வதியும். தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். இந்தியாவை ஆசீர்வதியும். ஆண்டவரே தேசங்கள், இந்த ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இந்த மே மாதத்திலே ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தின் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். God bless you.